வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். மௌனம் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லாத நிலை மட்டுமல்லங்க, அது ஒரு வலிமையான ஆயுதம் மற்றும் சிறந்த சிகிச்சை. சரிங்களா? மௌனமாக இருப்பதன் மூலம் கிடைக்கும் சில முக்கிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படி லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா மன அமைதி மற்றும் தெளிவு. சத்தமில்லாத சூழலில் இருக்கும்போது மூளை ஓய்வெடுக்கிறது. சரிங்களா? இது தேவையற்ற கவலைகளை குறைத்து ஆழ்ந்த சிந்தனைக்கும் தெளிவான முடிவுக்கும் திறனுக்கும் வழிவகுக்கிறது. சரிங்களா? நம்ம ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கும்போது நம்மளோட மூளை ஓய்வெடுக்குது. சரிங்களா? ரெஸ்ட் எடுக்குது. அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆழ்ந்த சிந்தனை நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு அப்படிங்கும்போது அந்த சிந்தனைக்கும் தெளிவான ஒரு முடிவெடுக்கும் திறனுக்கும் ஒரு வழிவகுக்குது. சரிங்களா? அதனால் நம்ம எப்பயுமே அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியான இருக்கும்போது தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கு. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா சொற்களின் மதிப்பு உயரும். நம்ம என்னென்னா சொற்களின் மதிப்பு உயரும் அப்படிங்கிறது ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். நம்ம பலபலவான பேசுகிறதுனால எந்த ஒரு பயனுமே இருக்காது, கேட்குறவங்களுக்கு அது பிடிக்காது. சரிங்களா? என்ன பேசுகிறோன்னே தெரியாது. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பலபலவான பேசிக்கிட்டே இருக்குது. அதை யாருமே விரும்பி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டோம்னாவே அதை அந்த மதிப்பு உயரும். சரிங்களா? நம்ம எப்போ பேசுவோம், எதை பற்றி பேசுகிறோங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள உருவாகும். இப்போ எவ்வளோ நம்ம பேசினாலும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். சரிங்களா? அதை தான் அதில் சொல்லியிருக்கு. அதிகமாக பேசுபவர்களை விட குறைவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பேசுபவர்களுக்கு சமூகத்தின் மரியாதை அதிகம். சரிங்களா? அது உண்மைதானங்க. அதிகமாக பேசுகிறவங்களுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. குறைவாக பேசினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறவங்களுக்கு ஒரு மரியாதை அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் மௌனம் காக்கும்போது நீங்கள் பேசும் சில வார்த்தைகளும் அதிகமாக கவனத்துடன் கேட்கப்படும். சரிங்களா? நம்ம மௌனமாக இருக்கும்போது நம்ம பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் கூட அது அதிக கவனத்துடன் கேட்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. சரிங்களா? அதை கேட்க விரும்புவாங்க. அதை தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல். நாம் அமைதியாக இருக்கும்போதே மற்றவர்கள் சொல்வதே கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? திறன் அதிகரிக்கும். இல்லைன்னா உறவுகளுக்குள் இருக்கும் சிக்கல்களை குறைத்து மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. மற்றவர்களை அதாவது என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும். சரிங்களா? நம்ம அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். சரிங்களா? அவங்க சொல்லும்போதே நம்ம குறுக்க பேசும்போது அவங்களுக்கு சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கவும் நம்மளால் முடியாது. சரிங்களா? இப்போ அவங்க சொல்கிறத நம்ம அமைதியாக கேட்டோம்னா அவங்க நிறைய பிரச்சனைகள் வர்றதை அதிலிருந்தே நம்ம பிரச்சனைகள் வராமல் தடுத்துடலாம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும், எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? நாம் அமைதியாக இருக்கும்போதே மற்றவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? திறன் அதிகரிக்கும். உறவுகளுக்குள் இருக்கும் சிக்கல்களை குறைத்து மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. சரிங்களா? மக்களோட உணர்வுகள் அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன்னு கேளுங்க. நண்பர்களை கத்துவதால் மட்டுமே ஒரு கருத்து உண்மையாகி விடாது. சரிங்களா? தப்பு பண்ணிட்டு கத்தி பேசினா பண்ணின தப்பு சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது தப்பு. சரிங்களா? சில நேரங்களில் அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் மௌனம் உங்கள் எதிரியை விட பல மடங்கு சத்தமாக பேசும். சரிங்களா? தப்பு பண்ணிட்டு கத்துனா எல்லாம் முடிஞ்சு போயிடும் நினைக்காம சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களோட எதிரிகளை விட அவங்க கத்துவதை விட உங்களோட பேச்சு உண்மை பல மடங்கு சத்தமாக கேட்கும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? கோபத்தை கட்டுப்படுத்துதல். 4th பாயிண்ட்டு கோபத்தை கட்டுப்படுத்துதல். கோபம் எல்லாருக்குமே கோபம் வருங்க. ஆனால் கோபத்தை எல்லா நேரத்துலையுமே எல்லாருக்கிட்டையுமே காட்டக்கூடாது. சரிங்களா? கோபம் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். யார்கிட்ட கோவப்படணுமோ அவங்கக்கிட்ட கோவப்படணும். இல்லை அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கோவப்படக்கூடாது, எடுத்ததுக்கெலாம் கோவப்படக்கூடாது. சரிங்களா? கோபம் கோவப்பட்டு அப்படின்னா உறவுகளுக்குள்ள நிறைய விரிசல்கள் வந்துடும். உங்களோட மதிப்பு குறைஞ்சி போயிடும். சரிங்களா? உங்களுக்கு மரியாதை இருக்காது, உங்களை யாருக்குமே பிடிக்காது. சரிங்களா? கோபத்தை குறைச்சிக்கணும், பொறுமையாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆபத்தான பல விவாதங்கள் ஒரு சிறிய வார்த்தையில் தான் தொடங்கிறது. அதாவது ஒரு சின்ன வார்த்தையை நம்ம விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் அது வந்து விவாதங்களாகி அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? கோபம் வரும்போது மௌனமாக இருப்பது தேவையற்ற சண்டைகளையும் பின்னாளில் வருத்தப்பட வேண்டிய சூழலையும் தவிர்க்க உதவுது. கோவப்படும் போது நம்ம பொறுமையாக இருந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வராமல் அதை தடுக்குது. சரிங்களா? தடுத்துரும். அதுவும் போல் வந்து பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாமவும் தடுக்கலாம் இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா. ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். மௌனம் உங்களை உங்களுக்குள் நோக்குகிற ஒரு கண்ணாடியாக செயல்படுகிறது. உங்களோட மௌனம், நீங்கள் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்துக்கிற ஒரு கண்ணாடியாக தான் அது செயல்படுது. சரிங்களா? உங்கள் பலம், பலவீனம் மற்றும் உங்கள் இலக்குகளை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பை இது வழங்குகிறது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களோட மௌனம் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத சிந்திக்க வைக்க உங்களோட மௌனம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வழிவகுக்குது. சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால் அது ஒரு பிம்பமாக உங்களை செயல்படுத்தி உங்களோட தப்பு சரி தவறுகளை வந்து காண்பிக்கிறதுக்கு உங்களோட மௌனம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் மௌனமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆற்றல் சேமிப்பு. தேவையில்லாமல் பேசுவது உடல் மற்றும் மன ரீதியான ஆற்றலை, எனர்ஜியை விரயமாக்கும். சரிங்களா? மௌனம் அந்த ஆற்றலை சேமித்து அதை உருப்படியான வேலைகளில் முதலீடு செய்ய உதவுகிறது. அதாவது என்னென்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கத்தி எனர்ஜியை கொட்டுறதை விட, வேஸ்ட் பண்ணுறதை விட அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த எனர்ஜியை நம்ம அமைதியாக இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுமையாக அதை தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து செயல்படுத்தும் போது உங்களோட எனர்ஜி வந்து விரயமாகாமல் அது ஒரு பலனாக அமைகிறது. சரிங்களா? அது வந்து உருப்படியான ஒரு செயலுக்கு வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து பயன்படுத்தும் போது அது வந்து என்ன ஒரு முதலீடாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? முதலீடு செய்ய உதவுகிறது. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? தேவையில்லாமல் பேசுவதை விட, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை விட அமைதியாக இருந்து உங்களோட எனர்ஜியை வந்து ஒரு முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆற்றல் சேமிப்பு. ஒரு குட்டி உண்மை என்ன அப்படின்னா, பேச வேண்டிய இடத்தில் பேசுவதும் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனம் காப்பதும் ஒரு கலை. அது யாருக்கெல்லாம் இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? யாரெல்லாம் வந்து மௌனமாக இருப்பீங்க, அந்த கலை வந்து யாருக்கெல்லாம் இருக்குது, உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து, உங்களின் அன்றாட வாழ்வில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து முழுமையான மௌனத்தை கடைபிடித்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் பேசாமல் இருக்க முடியல, பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பேச்சினால நிறையா கட்டுப்பேர் வாங்குறீங்க, யாருக்குமே உங்களை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ரெகுலராகவே ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து தியானமோ யோகாவோ இல்லை வந்து மூச்சு பயிற்சியோ வந்து பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது வந்து உங்களோட மௌனத்தால் எவ்வளோ ஒரு மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.